கலிபர் ஐபிஓக்கு அப்ளை பண்ண போறீங்களா? அப்ப இந்த 5 விஷயத்த தெரியாம அப்ளை செய்யாதீங்க. ஃபர்ஸ்டா கம்பெனி என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். கலிபர் அண்ட் லாஜிஸ்டிக் இது ஒரு மைனிங் சர்வீசஸ் கொடுக்கிற கம்பெனி. கோல் இந்தியா இது மாரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு மைனிங், ஹெவி எர்த் மூவிங், கோல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ் இது எல்லாமே கான்ட்ராக்ட் அடிப்படையில செய்யற கம்பெனி. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா மைனிங் இண்டஸ்ட்ரிக்கு பேக் அண்ட் பவர் ஹவுஸ்னு சொல்லலாம். ரெண்டாவதா ஃபினான்சியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவென்யூ லாஸ்ட் சம் இயர்ஸா வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் வருது. 1600 கோடிக்கு மேல இருக்கு இவங்களுடைய ரெவென்யூ. நெட் ப்ராஃபிட் 160 கோடிக்கும் மேல இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 19%. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸோட பணத்தை மேனேஜ்மெண்ட் நல்லா பயன்படுத்திட்டு வராங்கன்னு இந்த நம்பர்ஸ் சொல்லுது. தேர்ட் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா இந்த கம்பெனிக்கு பெரிய ஆர்டர் புக் இருக்கு. அடுத்த சில வருஷங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் நிறைய இவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி நல்ல அனுபவம் வாய்ந்த மேனேஜ்மெண்டா இருக்காங்க. ஐபிஓ மூலம் வர பணத்துக்கு இவங்க டெப்ட கம்மி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. புதிய நியூ எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பிக்கஸ்ட் ரிஸ்க் இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு டெப்ட் அதிகமா இருக்கு. ரெண்டாவது ரெவென்யூ எல்லாமே ஒரு சில பெரிய கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் வருது. மூணாவது மேனேஜ்மெண்ட் செக்டார் முழுக்க கவர்மெண்ட் பாலிசிஸ், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் அப்ரூவல் சார்ந்த பிசினஸா இது இருக்கு. இந்த ரிஸ்கையும் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா கவனிக்கணும். அஞ்சாவதா இந்த ஐபிஓடைய வேல்யூவேஷன். ஒரு கம்பெனி நல்லா இருக்கிறதுனால மட்டும் போதாது, சரியான விலையில வாங்குறோமான்னு பார்க்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். கலிபர் ஐபிஓட வேல்யூவேஷன் பார்க்கும்போது இது அதிக விலையிலயும் இல்ல, ரொம்ப மலிவான விலையிலயும் இல்ல, ஒரு ரீசனபிள் ஃபேர் பிரைஸ்ல இருக்கு. ஐபிஓடைய பிரைஸ் பேண்ட் 402 to 424, இஷ்யூ சைஸ் 450 crore. இப்போதைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் சுமாரா 100 to 105 இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது 424 ஐபிஓ பிரைஸ்க்கு மேல 24 to 25% லிஸ்டிங் கெயின் எதிர்பார்க்கலாம். ஆனா கிரே மார்க்கெட் பிரீமியம் தினமும் மாறக்கூடியது. ஸோ அது லிஸ்டிங் ப்ராஃபிட்டுக்கு கேரண்டியும் கிடையாது. நீங்க இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ண போறீங்களா இல்ல ஸ்கிப் பண்ண போறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.